ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல் ட்ரீம்ஸ் ஆஃப் ரேஷ்மா. தான் உங்கள் ரேஷ்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னோடய ஹோம் டூர் வீடியோ தான் போட்டிருந்தேன். அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது என்னன்றது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன இயர் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக நான் ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணேன். என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரப் புக் தாங்க. அது ஹேண்ட் கிராஃப்டில் ஒரு ஸ்க்ரப் புக் நான் ரெடி பண்ணேன் அவருக்காக. அதை தான் நான் நேற்று வந்து வீடியோவில் மிஸ் பண்ணிவிட்டேன். அதை தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க அந்த ஸ்க்ரப் புக்கை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நான் சொன்ன ஸ்க்ரப் புக். இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் தான் இருக்குது. அதை தான் நான் இப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக. சுற்றும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்காக ஒரு சின்ன சின்ன நியூஸ் எழுதி வச்சுருக்கேன் அண்ட் விஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் செஞ்சு வச்சுருக்கேன். இது நானே செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல என்ன எழுதி வச்சுருக்கேன்னா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து மணி எல்லாம் வீட்டில் இருந்தது, அதை வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பெரிய கவிதை தான் எழுதி வச்சுருக்கேன். அவரை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாருன்றதுக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதையுமே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் வந்து பேக் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கிராஃப்ட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாரி, விழுந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணால் இப்படி ஐ லவ் யூன்னு காட்டும். அண்ட் இந்த இடத்துல என்ன எழுதி வச்சுருக்கேன்னா, ஹாப்பி பர்த்டே இன் மை லைஃப் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். இந்த சைடு 2 பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் மீந்த ஐஸ் குச்சி இருந்தது. முன்னாடி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணி மீந்த ஐஸ் குச்சியில் தான் இந்த இடத்த வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறதுக்காக கலர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். அது உள்ளே வந்து எழுதியிருக்கிறது கொஞ்சம் தெரியட்டுன்றதுக்காக. அந்த இந்த இடத்துல வந்து ஒரு கவிதை தான் எழுதியிருக்கேன். பட் அது ப்ளூவாக இருக்கிறதுனால தெரியல. அண்ட் இதையுமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் பேக் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு வந்து ஒரு பெரிய லெட்ரு தான் எழுதி வச்சுருக்கேன் அவருக்காக. அண்ட் அந்த செகண்ட் எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் எழுதி வச்சுருக்கேன். அதையுமே கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி நியூஸ் தான் இது உள்ளெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து ஒரு குட்டி குட்டி நியூஸ், ஒரு சின்ன சின்ன மெமரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு ப்ளைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடும் அந்த சைடும் வந்து குட்டி குட்டி ஹார்ட் போட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கேயுமே வந்து ஃப்ரீயாக ஏன் இந்த இடம் இருக்கணும்னு 2 பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் குச்சியை வச்சு தான் இந்த சைடுமே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியட்டுன்றதுக்காக கலர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். பட் சொதப்பிருச்சு, அந்த அளவுக்கு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சைடு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய 3 ஹார்ட்டை வரைஞ்சி அதை ஏன் ப்ளைனாக விடணும்னு சொல்லிட்டு அது உள்ளே வந்து அவரை விஷ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்தை எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹார்ட் ஸ்கூல்லலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி லெட்டர். இந்த லெட்டர் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லெட்டர் உள்ள ஒரு சின்ன சின்ன நியூஸ் தான் இருக்குது. விஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக இப்படி எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாக்லேட் தான் இருக்குது. ஒரு லெட்டர் அண்ட் சாக்லேட் தான் இது உள்ளே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லா உள்ளேயும் அவ்வளோதான் இருக்குது. இந்த 3 பாக்ஸ்குள்ளேயும் வேறு எதுவும் இல்லை. இதை செய்யறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அதை ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க? அப்படி என்ன பாடுபட்டேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து ஃபுல் டைட், வெளியே போக முடியல. பாப்பா வந்து குட்டியாக இருந்தா, இப்போ தான் பாப்பா நடக்கிறா. அந்த டைமில் வந்து பாப்பா வந்து 4 காலில் தான் நடந்துட்டு இருந்தா. ஸோ பிடிக்க முடியல, செம்ம அலப்புற அவளோடது. அண்ட் இவருக்கு தெரியாமல் செய்யணுன்றதுக்காக வந்து இவர் வேலைக்கு போகிற வரைக்குமே வந்து இது எதுவுமே எடுத்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அவர் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இதை நான் செய்வேன். ஏன்னா பார்த்தா வந்து சர்ப்ரைசிங்காக இருக்காதுன்றதுக்காக. அந்த டைமில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட அந்த அளவுக்கு எந்த அமௌண்ட்டுமே இல்லை. ஏன்னா அவர் கொடுத்தா தான் அமௌண்ட். என் கையில் இருந்துச்சுன்னா நான் நிறைய செலவு பண்ணிவிடுவேன்றதுக்காக அவர் என்கிட்ட கொடுக்கல. அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவருக்காக ஏதாவது வாங்க அங்கங்கன்னு சுற்றிட்டு இருப்பேன்றதுக்காக கொடுக்கல. அவருக்கு தெரியாமல் அவர் கொடுக்குற அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அது உள்ள
அந்த அமௌண்ட்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு வச்சேன் அவருக்கு பிடிக்கணுன்றதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. அண்ட் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மைலி பொம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுருக்கேன், பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்குன்றதுக்காக. இந்த மாதிரி எப்போவுமே அவர் ஹாப்பியாக இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. அதனால தான் இந்த மாதிரி ஸ்மைலி பொம்மை செஞ்சு வச்சுருக்கேன். இது உள்ளதாக இருந்தது. இந்த லெட்ரு ஓப்பன் பண்ணோன்னா இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக தான் இதை எடுத்து இந்த மூலையில் வச்சுருக்கேன். வாங்க இந்த லெட்ரு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லெட்ரு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவிதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஹார்ட் ஸ்டிக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புக் நான் செய்யும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த புக் வந்து ஒரே நாளில் என்னால் செய்ய முடியல. ஒரு 10-15 நாள் இழுத்தது. ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு நாள் தான் உட்காந்து செஞ்சேன். ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால என்னால் அவளை வச்சுட்டு செய்ய முடியல. வீட்டு வேலையும் பார்க்கணும், அவளையும் பார்த்துக்கணும், இந்த புக்கையும் நான் ரெடி பண்ணணும். வெளியே வாங்கிக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு அவ்வளோவா வெளியே வாங்குறதுல வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு என் கையால் நான் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். இதில் தான் எனக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது. அவருக்காக நான் டைம் ஒதுக்கி செஞ்சுருக்கேன், அவருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் என் மனசில். ஸோ இப்படி என் கையால் நான் செஞ்சது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்க உடன்பாடு இல்லை, அதனால தான் நான் வாங்கி கொடுக்கல. அப்படியுமே வாங்கி கொடுத்தாலும் அது எத்தனை நாள் இருந்துடும், அது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்காது. எப்பயும் போல் ஒரு கிஃப்ட் வாங்கி தரப்போகிறோம் அவ்வளோதான். பட் நம்ம கையால் நம்ம செஞ்சு தரும்போது அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நமக்குமே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் நாம் செஞ்சது அப்படின்றது. அண்ட் இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பெரிய ஹார்ட்டை வந்து 2 ஹார்ட்டாக மடித்து வச்சுருக்கேன். இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் இது உள்ளேயுமே வந்து ஒரு சின்ன நியூஸ் தான் எழுதி வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இந்த சைடு ஒரு குட்டி பூ, இந்த சைடு ஒரு குட்டி ஹார்ட் தான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்க, இதோட சண்டை போடுறதா இருக்குது. இது ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இது இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணால். இந்த ஃபோட்டோ வந்து என் ஹஸ்பண்டோட ரொம்ப பழைய ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட அந்த டைமில் நிறைய ஃபோட்டோ இருந்தது, பட் வந்து எனக்கு கொடுக்கல அவருக்கு தெரியாமல் அவரோட ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் அவர் சுத்தமாக எதிர்பார்க்கல. ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஃபீல் பண்ணார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயத்த நான் செஞ்சேன். நான் எதிர்பார்த்ததை விட அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் சுற்றியும் வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை சுற்றி வந்து ஹார்ட் போட்டு வச்சுருக்கேன். இங்கே சுற்றி 4 பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவிதை தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த சைடு வந்து அந்த பேஜ் வந்து எம்டியாக இருக்குன்றதுனால லவ் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். வாங்க க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இப்படி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு கீழே என்ன எழுதி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பி மைண்ட் பி ஹாப்பின்னு எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த ஸ்டிக்கருக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மெதுவாக பாருங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஹார்ட் இப்படி சேரும்போது வந்து இந்த இடத்துல வந்து 143ன்னு காட்டும். இது வந்து அவருக்காக தான் நான் செஞ்சேன். அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அவருக்கு பிடிக்கணும், அவர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு சின்ன கிராஃப்ட் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து 2 கையில் ஓப்பன் பண்ணால் வந்து இன்னுமே அழகாக தெரியும். நான் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிருக்கேன், அதனால் வந்து என்னால் 2 கையில் ஓப்பன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே வந்து கவிதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். உள்ளே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து ஜிகினாப் கொட்டி வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா க்ளோஸ் ஆகிடும். அண்ட் அவ்வளோதான். இந்த சைடு இந்த ஹார்ட்டெல்லாம் ஏன் வந்து ப்ளைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளெல்லாம் ஒரு குட்டி குட்டி நியூஸு தான் எழுதி வச்சுருக்கேன்.
இந்த பெரிய பேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லெட்ரு தான் இருக்குது. எதை பற்றி எழுதி வச்சுருக்கேன்னா, அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச நல்ல விஷயம் அவர்கிட்ட எனக்கு அவர் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயத்த தான் நான் இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எழுதும்போது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அவர் வந்து சீக்கிரமாக வந்து படித்து பார்க்கும்போது அவருக்கு புரியுன்றதுக்காக வந்து தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். அவர்கிட்ட வந்து பிடிச்சது, ஆனால் அவர்கிட்ட பிடிக்காதது, அவரை மாற்றிக்கணும்னு நினைக்கிறது, இதை தான் வந்து இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக ஒரு 3 ஸ்மைலி பொம்மை தான் இருக்குது. அந்த இடத்துல மீந்தது தான் இந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக இங்கே இடத்துல வந்து 2 ஸ்டிக்கரும், இந்த இடத்துல நடுவில் ஒரு ரோஸ் ஸ்டிக்கரும் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடும் ஒரு பெரிய ஹார்ட் தான் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். அதை வந்து இப்படி இழுத்திங்கன்னா வந்து அது உள்ளே வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு லெட்ரு தான் வரும். அந்த லெட்ரு உள்ளேயும் வந்து குட்டி குட்டி கவிதைங்க தான் நான் எழுதி வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்ன்றதுக்காக இப்படி வந்து கட்டி வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. சுற்றியும் வந்து வீட்டில் இருந்த ஸ்டோனை வச்சு வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கவிதை தான் எழுதி வச்சுருக்கேன். பெரிய கவிதைன்னு சொல்கிறேன் பாருங்க, சின்ன கவிதை. அது டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டிக்கர், கொஞ்சம் பார்க்க க்யூட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே வந்து ஒரு சின்ன ஹேண்ட் கிராஃப்ட் தான். ட்ரை பண்ண நல்லா தான் வந்தது. அதை தான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இதை சுற்றி வந்து ப்ளைனாக இருக்க வேண்டான்றதுக்காக குட்டி குட்டியாக ஹார்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன். அண்ட் பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணால் இது உள்ள ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் அவரும் சேர்ந்துருக்கிற மாதிரி. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் இதை எடுத்தோம். குட்டிஸாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். எங்கேயாவது வெளியே வச்சா மிஸ் ஆகிடும், இதில் இருந்தால் பத்திரமா இருக்குன்றதுக்காக தான் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குட்டி கவிதை எழுதி வச்சுருக்கேன், ப்ளைனாக இருக்க வேண்டான்றதுக்காக. அண்ட் பேக் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேயுமே வந்து ஒரு பெரிய கவிதை தான் எழுதி வச்சுருக்கேன். அந்த இடத்துல ப்ளைனாக இருக்க வேண்டான்றதுக்காக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே வந்து ஒரு சின்ன ஹேண்ட் கிராஃப்ட்டு தான். இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை டெக்கரேஷன் பண்ண சுற்றும் வந்து லவ் லவ் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, ப்ளைனாக இருந்தது, நல்லா இல்லைன்றதுக்காக அப்படி எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குதுன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு என் ஹஸ்பண்டோட நேமை அந்த ஹார்ட் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். சைஃபுன்னு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்ன்றதுக்காக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே 2 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த சைஸில் வந்து ஃபோட்டோ கிடைக்கல. கண்டிப்பாக அது வந்து வாங்கி வச்ச அப்புறம் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் அவ்வளோதான் இந்த சைடு. அண்ட் நெக்ஸ்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு வந்து எதுவும் நான் செய்யலை, எனக்கு டைம் கிடைக்கலன்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இந்த பொம்மை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்ட்காக நான் செஞ்ச பொம்மை தான். இது உள்ளே வந்து டைரி மில்க் சாக்லேட் வச்சு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கிராஃப்ட் புக் கொடுக்காததுக்கு முன்னே அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தேன். அண்ட் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னு நான் சொன்ன மாதிரி ஒரு ஷர்ட் அண்ட் இந்த சாக்லேட் அண்ட் இந்த கிராஃப்ட் புக் இதுதான் என்னால் செய்ய முடிஞ்சது. அண்ட் சின்னதாக வந்து ஒரு கேக் வாங்கி அவருக்கு கொடுத்தேன். அதாவது அவரை வெட்ட வச்சேன். அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக தான் இவ்வளவும் நான் செஞ்சேன். அவர் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், அவர் எனக்காக வந்து அம்மா கிட்ட வந்து கோச்சிட்டு எனக்காக வந்து தனி கொடுத்தனும் வந்தார். அவங்க அம்மாவை விட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், அவங்க அம்மா கூட இல்லைன்றதுக்காக. அவர் அந்த ஃபீல் வந்து பண்ணக்கூடாது, அவர் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். அவங்க அம்மா அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவரை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சி தான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்த பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார்கிட்ட நாங்கள் போகிறோம் வரோம் பேசுகிறோம். பட் இருந்தாலும் வந்து அவரை நான் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு செகண்ட் கூட ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம அம்மா இருந்தால் இப்படி நம்மளை பார்த்துருப்பாங்களேன்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் மேலே வந்து ரொம்ப கேர் எடுத்து அவரை பார்த்துக்கிறேன்.
ஒய்ஃப்ன்றவங்க வந்து ஒய்ஃபாக மட்டும் இருந்தால் போதுமா, ஒரு அம்மாவும் இருந்து அவரை பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கடமை தானே. ஸோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறவாங்க. நான் அவருக்காக வாங்கி கொடுத்த சாக்லேட் கவரை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பத்திரமா வச்சுருக்காரு. ஏங்க இதை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். பட் அதில் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகிட போது, இருந்துட்டு போட்டும், அது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சுருக்காரு. அண்ட் அதுக்காக தான் இந்த பொம்மையை நான் செஞ்சேன். இந்த பொம்மை வந்து 2 கை வச்சு எதையோ மூடி இருக்குது. வாங்க அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதோட 2 ஹேண்டை வச்சு அது ஒரு ஹார்ட்டை மூடி பிடிச்சிருக்காது. என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க. என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் வந்து 143 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த பொம்மை இதை மூடி வச்சுருக்கு. அது கையை விலக்கி பார்த்தா தான் நமக்கு தெரியும். பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன். அண்ட் இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி வந்து எதுவும் இல்லை, ப்ளைனாக தான் இருக்குது. ஒரு 5 பேஜஸ் வந்து மீந்தது. அதை வந்து என்னால் செய்யவே முடியல. இது நான் செஞ்சதே பெரிய விஷயம். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது செய்யறதுக்கு. அவருக்கு தெரியாமையும் இருக்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் புக் முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் புக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கிராஃப்ட்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையுமே ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பெருசாலாம் எனக்கு எதுவும் பண்ண தெரியல. அந்த டைமில் எனக்கு என்ன ஐடியா வந்துச்சோ அதை தான் நான் பண்ணேன். கிஃப்ட் வாங்கி கொடுக்கறத விட வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்தா வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்றதுக்காக நானே செஞ்சேன் இது. அண்ட் அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் புக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸிமம் கடையிலேருந்து வாங்கி கொடுக்காதீங்க. என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற பொருள் வந்து ரொம்ப நாள் வந்து நிலச்சி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்து உடஞ்சிரும், இல்லை வந்து மிஸ் ஆகிடும், இந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குது. இதே நம்ம கையில் செஞ்சு அவங்களுக்காக நம்ம கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்காக கொடுத்துருக்காங்க, நமக்காக டைம் ஒதுக்கி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ளே வரும். அண்ட் நமக்குமே வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் அம்மாவுக்காகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டருக்காகவோ அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட்காகவோ நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்களாக ஒன்று ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது பெரிய ஹாப்பினஸில் தான் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மெமரிஸை சேர்த்து வைக்க பாருங்கள். ஏன்னா நம்ம ஓடி 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 சம்பாரித்து பெருசாக ஒன்றும் வந்து பண்ண போகிறதில்ல. ஏதோ மாமூலாக எல்லாருமே வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாளில் வயசான அப்புறம் வந்து எல்லாரும் மாதிரி நம்மளும் போய் சேரதான் போகிறோம். ஸோ பிறந்தோம் வளர்ந்தோம் போனோன்னு இருக்காமல் வந்து நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நமக்கு பிடிச்சவங்களோட வந்து நமக்கான வந்து ஒரு மெமரிஸை வந்து சேர்த்து வைக்க பாருங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வயசான அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு வயசாகிடும். ஸோ இருக்கும்போதே வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஓடி 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 தேஞ்சி உட்காந்த அப்புறம் வந்து நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்பட நம்மக்கிட்ட நிறைய மெமரிஸ் இருக்கும். எப்பவுமே வந்து மெமரிஸ் வந்து அழியாதது ஃப்ரெண்ட்ஸ். நாம் இல்லைனாலும் நம்ம மெமரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து மெமரிஸ் வந்து ஒரு ஸ்பெஷல். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மெமரிஸை சேர்க்க பாருங்கள். அதை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினைக்கிறத உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஜஸ்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கலாம். பட் உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து என்னோடய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல நினச்சதை வந்து சொல்லிட்டேன். இதில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.